ஹாய் AWS எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்லி கடை. நம்ம தனுஷ் அவர்களுடைய நடிப்பில், தனுஷ் அவர்களுடைய டைரக்ஷனில், நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களுடைய மியூசிக்கில் ரிலீஸ் ஆகிற திரைப்படம் தான் இட்லி கடை. பொதுவாக லைஃப்பில் நம்ம பண்ணுற வேலையை ரசித்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். இட்லி சுடுறதுன்னு அவ்வளோ இஷ்டமா? நான் என்னவோ இட்லி சுடதான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. இந்த இட்லி கடை திரைப்படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ guys, இந்த படத்துடைய கதை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு நம்ம சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்கக்கூடிய திரைப்படமாக தான் இந்த இட்லி கடை திரைப்படத்தை தனுஷ் அவர்கள் வந்து நமக்கு சொல்ல வந்திருக்காங்க. நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு. அவன் எங்கே போகிறான்? இங்கே தான் திரும்பி வர போகிறான், இங்கே தான் திரும்பி வர போகிறான். ஸோ இந்த படத்துடைய கதை அண்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் தனுஷ் அவர்களுடைய டைரக்ஷன் வேற லெவலுங்க. மனுஷன் ஒரு பக்கம் நடிப்பையும் பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் டைரக்ஷனும் வேற லெவலாக பார்த்து ஒவ்வொரு சீன்ஸையும் எடுத்திருக்காருங்க. ரொம்பவே எமோஷனலாக கனெக்ட் ஆகுதுங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கிராமத்து மண் வாசனை கலந்த ஒரு யதார்த்தமான நடிப்போட, யதார்த்தமான ஒரு கதை அம்சத்தோட ஒரு நல்ல ஒரு திரைப்படத்தை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கக்கூடியதாக இருக்குதுங்க. தியேட்டருக்கு போய் குடும்பத்தோட சந்தோஷமான மன நிம்மதியோட திருப்தியாக வெளியே வர்ற மாதிரி ஒரு திரைப்படமாக தான் இந்த இட்லி கடை திரைப்படத்தை தனுஷ் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் கடையில் தம்பி, இந்த ஊரோட அடையாளம். இந்த படத்துடைய கதையை பற்றி நான் இப்போ சொன்னால் உங்களுக்கு ஒரு கிக் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தியேட்டருக்கு போய் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஒரு பக்கம் இந்த படத்தில் ஒரு யதார்த்தமான ஒரு நல்ல நடிப்பையும் கொடுத்துக்கிட்டு, ஏன்னா யங்ஸ்டர்ஸுக்கு பொதுவாக பிடிக்கிற மாதிரி தான் ஒரு வேலையான ஒரு நடிப்பை கொடுப்பாரு. அதையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு டைரக்ஷனை கொடுத்தாருங்க. இந்த படத்தில் கதைக்கு தேவையான ஸ்க்ரீன் பிளேயை கொண்டு வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நல்ல ஒரு கருத்தாக இந்த படத்தை கொடுத்துருக்காருங்க. டைரக்ஷன் தாங்க இந்த படத்தில் ஒரு வேற லெவல் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ தேங்க்ஸ் தனுஷ்னு சொல்லலாம். நான் உனக்காக ஒரு பெரிய எம்பையரே கட்டி வச்சிருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாமல் சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்படி முருகன் முருகன் பெரிய மிஷிலன் ஸ்டார் ரெஸ்டாரண்ட். ஸோ guys, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படத்துடைய வில்லன் நம்ம அருண் விஜய் சார் அவர்கள். முருகன் நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பர்யா, சரியான வேலைக்காரையா நீ. ஸோ அருண் விஜய் சார் வந்து நாம லாஸ்ட்டாக வந்து என்ன இருந்தால் படத்தில் வில்லனாக பார்த்தோம். ஸோ இந்த இட்லி கடை திரைப்படத்தில் வந்து வில்லன் ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படத்துடைய இன்னொரு பிளஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜ்கிரண் சார் அவர்கள். ஆட்டுக்குட்டிக்கு ஒரு ஆட்டு மிஷினால என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் கை பக்கம் வரணும்ல, அது மனசுலேருந்து வரணும். ராஜ்கிரண் சார் அவர்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பவர் பாண்டியா இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேங்கை திரைப்படமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் வந்து தனுஷ் சார் ராஜ்கிரண் சார் அவர்களுக்கு இருக்கிற கனெக்டர்னு பார்த்தீங்கன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா மகன் அப்படிங்கிற எமோஷனல் ஒரு கனெக்ட் இருக்கும். அப்பா மகன் அப்படிங்கிற கனெக்ஷனை வந்து இந்த படத்தில் ஒரு நல்லாவே காட்டியிருக்காருங்க ராஜ்கிரண் சார் அவர்கள் அண்ட் தனுஷ் சார் அவர்கள். ஸோ ராஜ்கிரண் சார் அவர்கள் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காருங்க இந்த படத்தில். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படத்தில் வந்து நித்யா மேனன். எப்பா முருகா, அந்த பொண்ணு கயல் யாரு? கும்பிட்டு வேலை செய்து ஸோ நித்யா மேனனை வந்து பார்க்கும்போது அவங்களுடைய கேரக்டர் வந்து தனுஷ் அவர்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு வேறலான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காருங்க இந்த படத்தில். நித்யா மேனன் அவர்கள் திருச்சிற்றம்பலம் படத்தில் வந்து நம்ம திரு அண்ட் சோபனா அவர்களை வந்து நம்ம பார்த்து பழகினதுனால, ஸோ அந்த திருச்சிற்றம்பலம் படத்தில் இருந்த அந்த சோபனா வந்து வந்துட்டு போகிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும், நமக்கு ஃபீல் ஆகும். கயல் அப்படிங்கிற கேரக்டரில் தான் இவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ நித்யா மேனன் அவர்கள் வந்து இந்த படத்தில் ஒரு வேறலான ஒரு தரமான நடிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தா புரியும், நல்லாவே இருக்குங்க நித்யா மேனன் அவர்கள் கொடுத்துருக்கிற கேரக்டர். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்யராஜ் சார் அவர்கள் வந்து ஸ்டைலாக இருக்கிறாருங்க இந்த படத்தில். அவருடைய நடிப்பும் அருண் விஜய் சார் அவர்களுக்கு அப்பாவை நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்திபன் சார் இருக்காங்க, அப்புறம் சமுத்திரகனி சார் இருக்காங்க, நிறைய நடிகர்கள் இருக்காங்க. எல்லாரும் நல்ல ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த கேரக்டர்ஸை வந்து நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. தனுஷ் அவர்கள் வந்து நல்ல கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டர்ஸை ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இந்த இட்லி கடை திரைப்படம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களுடைய மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே கொடுத்துருக்காருங்க. அது வெறும் கடையில் தம்பி, இந்த ஊரோட அடையாளம். கிராமத்து மண் வாசனை கலந்த ஒரு கிராமத்து பின்னணி இசையில் ஒரு நல்ல ஒரு பின்னணி இசையை கொடுத்துருக்காருங்க. அந்தந்த சீனுக்கு தேவையான மாதிரி மனுஷன் பிஜிஎம் போட்டு கொடுத்துருக்காருங்க, நல்லாவே இருக்குங்க. ஸோ இந்த படத்துடைய டெக்னிக்கல் சைட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ தனுஷ் அவர்கள் வந்து பார்த்து மனுஷன் செஞ்சிருக்காரு. ஸோ நல்லா இருக்கு. ஸோ படம் வந்து குறைகள் அங்கங்கே குறைகள் இருந்தாலும் ஓவராலாக வந்து படம் ரொம்பவே நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்லணுங்க. இட்லி சுடுறதுன்னு அவ்வளோ இஷ்டமா? நான் என்னவோ இட்லி சுடதான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு.
இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு தியேட்டருக்கு போய் மனசுக்கு நிம்மதியாக ஒரு திருப்தியாக ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகணும்னு ஒரு படம் வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இட்லி கடை திரைப்படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள் காய்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இந்த திரைப்படம் வந்திருக்குங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த இட்லி கடை திரைப்படம். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ படம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறும் நான் உங்கள் ரின்சான். பாய்.